Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அந்த காலகட்டத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற புகார் உங்க மேல நிறைய இருந்தது தெரியும். அதுவும் தவறு சார். அது அந்த பொருள் இருந்தது எனக்கே தெரியும். மேடையிலேயே கூட ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர் சௌத்ரி பேசும்போது ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், என்ன பிரச்சனைன்னா அவர் தொடர்பு கொள்றது தான் அப்படின்னு பேசினார். புரளி சார் அதுவும் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்றேன் நான். இது என்னன்னா எனக்கு அகைன் நான் ரெக்கார்டிங் சமயத்தில் ஃபோனை தொட மாட்டேன் சார். ரெக்கார்டிங் சமயத்தில் ஃபோனை தொட மாட்டேன். எனக்கு ஃபோனை தொடரதே அலர்ஜி. அந்த ரெக்கார்டிங் ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஐடியா. ஏன்னா மியூசிக் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். அது செல்ஃபோன்ற கல்ச்சர் அப்போ ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஷாக் அது. ஏன்னா திருப்பி நான் அதுக்கு தான் நான் போய் வழிபட்ட கோயில் தான் எனக்கு அது காரணம். நான் அந்த கோயிலில் நான் கற்றுண்ட சில பாடங்கள் என்னை இந்த மாதிரி தான் வேலை செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. 80 சினிமாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இயக்குநர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சமயத்தில் அந்த பாடல்கள் இசையம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற என்னை போயிட்டு இவங்க என்னை அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு இவன் போனால் இன்டிசிப்ளின்டாக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இவங்கிட்ட இருக்குன்னு சொன்னது எனக்கு மனவேதனை அளிக்கிறது. ஏன்னா உண்மையை சொன்னால் நான் ஒத்துக்கிற ஆள் சார். நான் அதில் மாற்று கருத்தே இல்லை. என் தவறுகளை நானே தானே ஓப்பனாக சொல்கிற ஆள். நான் ஓப்பனாக எங்கேயுமே சொல்லிவிடுவேன். நான் தவறு பண்ணிட்டா தவறுன்னு சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குது? இதை மாற்றி இதை வேறு மாதிரி பேசினது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அண்ட் ஒரு ஒரு டிசிப்ளினாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன இவன் இன்டிசிப்ளின் சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி அபவுட். உங்களுடைய முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி, படமும் பெரிய வெற்றி. அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரல அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் இந்த சிறைக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு ஒரு நெகட்டிவ், ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஒன்று, ஏன்னா இவன் சிறைக்கு போயிட்டு வந்துட்டான், பெரிய 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 இடத்துலேருந்து விரோதிகளை சம்பாதிச்சிருக்கான், இவங்கிட்ட போய் நமக்கு எதுக்கு திருப்பி ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சில பேர் இந்த மாதிரி புரளியை கிளப்பி விட்டுட்டு இவங்கிட்ட போய் ஏன்னா அந்த 2007-08 என்கிட்ட வேலை பண்ணவங்க எல்லாருமே என்னை பற்றி கேளுங்க, நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி டிசிப்ளினாக, அதாவது வாக்குன்னா வாக்கு, டைம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் திட்டுறாங்க. நான் அதாவது டைமில் வராதது, ரெக்கார்டிங் சொல்லி கமிட் பண்ணிவிட்டு வராத டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பல பேர்கிட்ட நான் சண்டை போட்டு எனக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கேன் ஒழிய நான் தாமதப்படுத்தினேன் ஒரு ரெக்கார்டிங் ப்ராசஸ், ஒரு கம்போசிங்கு, ரெக்கார்டிங்கு, ஒரு படத்தையே தாமதம், இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு எனக்கு வியப்பு தான் அளிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட எனக்கு கரியரில் பாதிப்பு கண்டிப்பாக இருந்தது சார். அது ஒன்று, நான் சிறை சென்றது. இன்னொன்று, இந்த மாதிரி பல மனிதர்கள் என்னை உண்மைக்கு புறம்பாக பேசி கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணது. இதெல்லாமே ஒரு நெகட்டிவ் தானே சார். இதெல்லாம் கூட பத்திரிகையில் எழுதி கொஞ்சம் அப்படியே வேர்ட் பரப்பி ஒரு ப்ரொடியூசர்ஸ் பொய் பேசி ஒரு சேம்பர் வரைக்கும் சில மேட்டரை கொண்டு போய் நான் அங்கே கூட போய் உண்மையாக தான் பேசிட்டு சண்டை அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க சில இடத்துல. ஸோ சில இடத்துல இல்லை, 2 தடவை போய் 2த்தையும் நான் உண்மையாக தான் சொன்னேன், அவங்க சப்போர்ட்டு தான் பண்ணாங்க. இது என்னது இவன் சொன்னது ஒன்று, இவன் பண்ணது ஒன்றா இருக்குன்ற நான் அங்கே போய் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த பக்கம் அந்த சைடு, அதாவது ஒரு கண்டிப்பாக பேசுகிற என்ன ஒருவேளை பிடிக்காமல் அப்படி சில பேர் பொருளையை கலப்பிருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் கண்டிப்பாக டைமு வாக்கு
நேரம் காலம் இதெல்லாம் பேசுகிற ஆளுக்கிட்ட இன்னும் ரொம்ப பெரிய கொம்பனா அப்படின்னு ஒன்று ஆயிடுறது சினிமாவில். நான் என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் மீறி ஒருத்தன் ஒரு டிசிப்ளினாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவனே ஹெல்ப் பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு அவனை வந்து குற்றம் சொல்லி அவனை இது பண்ணுறதுலேயே பண்ணி அது அது கூட ஒரு கரியரை பாதிப்பு பண்ணியிருக்கலாம் எனக்கு. அது சிறை சென்றது ப்ளஸ் இந்த மாதிரி பொருளி நிறைய வந்தது, உண்மைக்கு புறமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வந்தது, இதெல்லாம் என் கரியரை பாதிக்க செய்ய தான் செஞ்சது. எனக்கு இது வந்து 2010 வரைக்கும் எனக்கு ஒரு குறையாக இருந்தது சார், ஒரு வேதனையாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். 2010க்கு அப்புறம் எனக்கே இதெல்லாம் பார்த்துட்டு சரி இது நம்ம ரொம்ப எதிர்பார்த்தா தானே வேதனை, எதிர்பார்க்காம இருந்துடலாம் வாழ்க்கையிலன்னு சொல்லி அன்னிலேருந்து என் வாழ்க்கையை பாதையை மாற்றிட்டேன். அந்த 2010க்கு அப்புறம் எதிர்பார்ப்பு அப்படின்னே வச்சுக்க வேண்டாம், என்ன வருதோ வருதுதான் நம்ம என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நம்ம கொடுத்து செஞ்சு போகலாம். அதில் வரவங்க சண்டை போடுறாங்களா கூட சேர்ந்து நம்மளும் சண்டை போட்டு ஆனால் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும்னு நான் எப்போவுமே குறிப்பாக இருந்திருக்கேன் சார். அதுவும் அந்த என்னோடய ஒர்க் எத்திக்ஸை குறை சொன்னவங்கெல்லாம் சாரி, யூஆர் ஆல் வெரி ராங், எல்லாரும் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க, உண்மைக்கு புறம்பான விஷயம். என்னோடய ஒர்க் எத்திக்ஸை வந்து நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அதை வந்து நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சது வந்து எனக்கு ஆச்சரியமும் வியப்பம் தான் அளிக்குது. முழுக்க தவறு. அண்டு நல்ல இசையமைக்கணும், நல்ல டிசிப்ளினாக இருக்கணும், என் குரு இளையராஜா சார் மாதிரி. அப்படி தான் எனக்கு ஆசை என் வாழ்க்கையில். ஸோ இதுதான் என்னோட. பாரதி ராஜாவோடு கூட இணைந்து நீங்கள் ஒரு படம் பணியாற்றதா இருந்தது. ஏன் என்னாச்சு அது? 16 வயது நிலை அப்படின்றத ரீமேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கா நான் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறேன். அதாவது சார் எனக்கு வந்து 80களில் வந்த பாரதி ராஜா சார் வந்து எனக்கு அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு அவர் இயக்குநர்களில் அவர் ஒரு கடவுள். அப்படி பாதிக்கிற ஆள் இளையராஜா மாதிரி. எனக்கு பாரதி ராஜா சார்னா அப்படியே என்ன சொல்கிறது, அவர் ஒரு பெரிய ஜாயண்ட். அவர் இன்ஃபேக்ட் நான் கண்களால் கதை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட அன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவர் வருவார் ஸ்டுடியோக்கு. அவர் பார்த்துட்டு அப்படியே இதுவாக இருக்கும் எனக்கு, இவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்னு. ஆனால் சிம்பிளாக இருப்பார், அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், பேசுறதுக்கு உடனே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படியே ரசிச்சிருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர் வந்து என்ன கூப்பிட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது சார், அப்படி எனக்கு அப்படியே வானத்தில் அந்த இந்த படத்தில் வருமே அதுதான் அன்றைக்கி எனக்கு அந்த பாட்டு தான் அன்றைக்கி அந்த ஒரு மாதம் சுச்சுவேஷன். ஸோ இது கொடுமை என்னன்னா, நினைவு இருக்கா, அவர் ஆஃபீஸுக்கு வர வச்சார், போனேன். அவர் அப்போது பிசி ஸ்ரீராமோட பேசிகிட்டு இருந்தார், வெயிட் பண்ண சொன்னாங்க அவரோட. ஏன்னா அவர் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர். நான் சார் நான் என்ன சொல்லுவேன், பாரதி ராஜா சார் இயக்குனர், பிசி ஸ்ரீராம் சினிமாட்டோகிராஃபர், இந்த சின்ன பொடியன் வந்து மியூசிக் டைரக்டர், இது என்னது கதையாக இருக்கு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, மனசெல்லாம் அப்படி என்ன நிறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி ராஜா அங்கே போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் எனக்கு ஒன்றும் பெருசாக கேட்கல, பட் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்தேன். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இந்த படம், நான் காதல் பார்த்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு, நல்லா பண்ணியிருந்தீங்க, பாட்டெல்லாம் வித்தியாசமாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னாரு. அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஏதோ நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் சொன்னார், இந்த படம் 16 வயதினிலே ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு. இது வேறு எனக்கு ஒரே அவர் அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஐயோ அது எவ்வளோ பெரிய படம், அதை ரீமேக் பண்ணி இப்போ என்னது இது, அந்த அளவுக்கு நம்ம இசையமைக்கணும். சரி இது ஏதோ வேறு மாதிரி தான் ஏதோ பண்ணணும், இது என்ன இது காதல்லாம் இப்போ அவ்வளோதான், இப்போ அதை மறந்துடணும் நம்ம, இது வேறு மாதிரி ஏதோ பண்ணணும் நம்ம அப்படின்னு நான் அப்படியே குஷியாக இருக்கேன். அப்புறம் அவர் சொன்னார், சிச்சுவேஷன்ஸில் சொன்னார், அவர் அட்வான்ஸ் கொடுத்தாரு, சிச்சுவேஷன் சொன்னார். அந்த சிச்சுவேஷன் நான் சொன்னேன். அப்போ நான் அந்த ஸ்டுடியோவில் அந்த ஒரு செட்டப் இருந்தது அங்கே அந்த ஏஆரோட ஏஎம் ஸ்டுடியோவில். ஸோ அங்கே தான் நான் கம்போசிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில். ஸோ நான் அங்கேயே அவர் ஆஃபீஸில் பண்ண முடியுமா, கீழே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கேன்னாரு. ஸோ நான் அங்கேயே பண்ணுறேன், எனக்கு அது வசதியாக போச்சு. நீங்கள் எப்படி வருவீங்களா, எப்படி நீங்கள் சிடியில் அனுப்பவா எப்படி நீங்கள் சொல்லுங்கள். நான் சரி நீங்கள் பண்ணி அனுப்புங்கன்னாரு. சிடி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை அனுப்பிச்சேன். அப்போ வேறு இந்த சில படங்கள்லாம் வேறு ரொம்ப ப்ரெஷர். அதாவது நான் சொன்ன டேட்டுக்கு வரமாட்டாங்க, வேறு யாருக்கிட்டையாவது உட்காந்து ஒர்க் பண்ணிடுங்க, வேறு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கி அங்கே ஒர்க் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் வேறு போடுவாங்க. இல்லை நான் இந்த மாதிரிலாம் வேறு நிறைய நடந்தது, அது ஒரு கதை இருக்கட்டும். இது பண்ணிட்டு இருந்தேன், கொடுத்துட்டு இருந்தேன். 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார், வர வச்சார் ஸ்டுடியோ இது ஆஃபீஸுக்கு வர சொன்னார். போனதுக்கப்புறம் இல்லை நான் இப்போ அந்த ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறதா இருக்கேன், அதனால் இந்த படத்தை இப்போதைக்கு நிறுத்தி வைக்க போகிறேன், அந்த ஹிந்தி படத்தில் நான் பண்ணுறேன், அதை முடிச்சுட்டு வரேன்.
நான் சொன்னேன் சார் அந்த படம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் ஹோப்னா யார்கிட்டையும் கேட்காத நானே கேட்டுட்டேன். ஏன்னா அவர்கிட்ட அந்த சான்ஸை விடக்கூடாது. பாரதி ராஜா சார்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நம்ம எப்படி இதுக்கு எப்படியாவது கேட்டு வாங்கிடணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொடுங்களேன் அந்த படம் நானே பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை அந்த ப்ரொடியூசர் வந்து ஹிமேஷ் ரேஷமையா தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த படம் பேரை மறந்துட்டேன் சார். தமிழில் பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் ஹிந்தியில் சினிமா. அது ஹிமேஷ் ரேஷமையா தான் பண்ணணும்னு சொன்னார். ஐயோ எனக்கு ரொம்ப அன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். சார் இது என்னது அப்புறம் ஏன் அப்போ தான் நான் ஜோதிடம் போய் பார்க்கணும்னு எனக்கு இன்னும் என்ன இது என்ன வரதெல்லாம் ஒன்றுனா அடியாக வருது, ஏதோ ஒன்று வருது, பெரிய பெரிய படமாக வருது, அப்படியே கழி நழுவி போடுது. தெலுங்குலேருந்து குணசேகரன் ஒரு பெரிய மாபெரும் டைரக்டர், பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர், பெரிய பெரிய ஹீரோங்களோட பணிப்பு. அவர் என்னை கூப்பிட்டு படம் பண்ணணும்னாரு. அகெயின் இதே மாதிரி தான் சிறகடிச்சேன். நான் ஹைதராபாத் போகிறேன், ஃப்ளைட் ஏறுறேன், தானு பாடிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போகிறேன், இறங்குறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன். அவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்கல. ஒரு நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதுதான் செட்டப்பு, இதான் படம், இதான் லவ் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறேன் யூத்துக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நான் எங்கேயோ பறக்கிறேன். நான் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு, இந்த படம் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கு, இன்னும் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் பண்ணாதீங்க, இப்போது வேற ஒரு ஆக்ஷன் படம் பண்ண சொல்கிறாரு, அது மணி சர்மா தான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அதாவது அதாவது அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி மேலே, அதாவது சின்ன வயசுலேருந்தே இந்த பிறப்பு எடுத்தது வந்து நம்ம அடி வாங்கிறதுக்குன்னு நான் புரிஞ்சுட்டேன். இந்த பிறப்பு நான் வந்து சரி ஏதோ அடி வாங்கினே தான் இப்போ போகணும் போல இருக்குது அப்படின்னு. எப்போ தான் விடிவு காலம் தான் வரும், இந்த பிறப்பில் வருமா விடிவு காலம் அப்படின்றதுக்காக தான் ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்சேன். அதுதான் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு டைம் உட்காந்து படித்து சரி இது என்ன தான் ஏதாவது விடிவு காலம் வருமானு படித்தேன். அப்போ தான் எனக்கு விடிவு காலம் நாளையிலேருந்து அப்படின்னு வருது. இது எப்படி இருக்குது பாருங்க. இந்த உன்னோட இந்த அவயோக தசைலாம் முடிஞ்சு போய் இப்போ யோகா தசை இப்போ ஆரம்பம் வந்தது. அதுதான் இப்போ ஓடின்னு இருக்கு. அதனால தான் நல்லா நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நல்லாவும் இருக்கேன், கிளாரிட்டியோட இருக்கேன். அதாவது முன்ன கிளாரிட்டி இல்லாமல் இல்லை, ஆனால் கிளாரிட்டியோட குழப்பமும் சேர்ந்து வரும். அது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் குழப்பம். இப்போ அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப தெளிவாக இருக்கேன் வாழ்க்கையில். அது ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. அண்ட் வாழ்க்கை நிம்மதியாக ஓடுது, நல்லபடியாக போகுது. அண்ட் இடையில் ஆன்மீகத்திலையும் மிகப்பெரிய நாட்டம் வந்து ரொம்ப அதுதான் சார். அந்த 2000 கிறிஸ்டியானிட்டிலேருந்து அப்புறம் மாறினீங்களா? இல்லை மாறினீங்க. அது என்ன சார், நம்ம அதுலேருந்து வெளியில் வர வேண்டியது தான். சர்ச்சுக்கு போகிறது நிறுத்தினா, அதாவது உங்களோட நீங்கள் பிறந்த மதத்தில் எந்த மதத்தில் பிறந்தீங்களோ அதுதான் உங்கள் மதம், அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. இன்ஃபேக்ட் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, மதம் வந்து மாறுறதே தவறுன்னு தான் சொல்லுது. உங்கள் மதம் எதுவோ அதுதான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அதை நீங்கள் மாறினதுக்கு அப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதா? ஏன்னா நான் திருப்பியும் கிறிஸ்டியானிட்டிலேருந்து வெளியில் வரேன். நான் தேடுற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைக்கல. நான் எவ்வளோ தேடுறேன், ஆனால் அந்த என்னோட கேள்விகளெல்லாம் விடை கிறிஸ்டியானிட்டியில் கிடைக்கல எனக்கு. அது கிடைக்காதனால தான் சரி நமக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, இப்போ வேத புஸ்தகத்தெல்லாம் எப்படி நம்ம நோண்டி படித்து தெரிஞ்சுக்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஆனால் இந்த ஏக்கம் எப்போவுமே என் மனசை வரணும். இது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம போகிறது அப்படின்னும் போது ஒரு தடவை ஏர்போர்ட்டில் இருக்கேன் இந்த தாட்டோட ஒரு சோகம். ஏன்னா இந்த மாதிரியே போயின்னு இருக்க வாழ்க்கை. எதிர்பார்த்த ஒன்று கிடச்சிது, காதல் கிடச்சிது, எதிர்பார்த்தது கிடச்சிது. நான் சொல்கிற காதல் வந்து என்னோட மனைவி இடம் கிடைத்த காதல், அது கிடச்சிது. அதுக்கப்புறம் காதல் அப்படின்ற ஒரு திரைப்படம் கிடச்சிது, அது இசையமைப்பாளராக ஆகணும்னு நான் நினச்சது கிடச்சிது. சரி, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பிடிச்ச மாதிரி பெரிய விதத்தில் இசையமைக்கணும், அந்த பெரிய இயக்குனர்கள் நடிகர்கள் அந்த மாதிரி பெரிய விதத்தில் இசையமைக்கணும்னு ஆசைப்பட்டது. அது நடக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய இடத்துலேருந்து வர வாய்ப்புகளும் தானாக பழம் வந்து கையில் விழுது, ஆனால் சாப்பிட்றதுக்குள்ளே கை நழுவிய போகுது. இது என்ன நடக்குது அப்படின்னும் போது என்னதான் சரி நான் வாழ்க்கை அப்படி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு குரு கிடச்சா எனக்கு நல்லா இருக்குமே, நமக்குன்னு குரு எதுவும் இல்லையே, ஏதோ வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறதுக்கு, உண்மையை கற்றுக் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பங்கிட்ட பிறந்தோமே, கஷ்டப்பட்டோமே, சரி இப்போது வாழ்க்கையில் காதலை கண்டறிஞ்சு காதலும் இப்போது இந்த மாதிரி பிரிஞ்சு இப்படி வேதனைப்படுறோமே, சினிமா கிடச்சி நான் சொல்கிற காதல் அந்த மனைவி காதல், அது கிடச்சி வேதனைப்படுறோம், அது கிடச்சி சரியாக போகாமல்
2 பெண் குழந்தைங்களை பெற்று நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நான் இந்த மாதிரி ஒரு வேதனையில் இருக்கேனே, இந்த படங்களும் நல்ல இஷ்டத்துக்கு நமக்கு மனசுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கிடைக்குமான வேதனையில் இருந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கேன். ஒரு குரு நமக்கு கிடச்சி நமக்கு ஏதாவது வழிகாட்டுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த புக் ஸ்டோர்ஸ் இருக்கும் ஏர்போர்ட்டில், த வேதாஸ் அப்படின்னு சொல்லி காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புஸ்தகம், அந்த புகைப்படம், அந்த படம், அந்த புஸ்தகம் அப்படியே வாங்கிட்டு போனோம். என் வாழ்க்கையே மாறிச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ தெளிவு, அவ்வளோ கற்றுண்டேன் நான். அதாவது எனக்கு நான் தேடின எல்லா கேள்விக்கும் எனக்கு விடை கிடச்சிது, எல்லாத்துக்கும் விடை கிடச்சிது. அப்படியே வாழ்க்கையே மாறி எனக்கு வேற மாதிரி வாழ்க்கை பாதையே மாறினதுன்னு தான் நான் சொல்லணும். காஞ்சி சங்கராச்சாரிய ஸ்ரீ காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ மகாபெரிவான்னு சொல்லுவோம். அவர் வந்து தான் வாழ்க்கை பாதையே மாறி அப்படியே எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சு ஏதோ நல்லபடியாக ஓடின்னு இருக்கு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் இன்ஃபேக்ட் சினிமாவுக்கு இசை அமைக்கிறத நிறுத்திட்டு வருமானமும் இல்லை. நான் சொன்ன ஜோதிடத்தில் அது ஏதோ வந்துருந்தது. ஆனால் எனக்கு ரெண்டு பேர் கடன் கொடுத்து ஏதோ நான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி எனக்கு, அதுவும் அவங்க ஒரு பலனும் எதிர்பார்க்காம ஏதோ எனக்கு நல்லது செஞ்சாங்க. அப்படி வாங்கி ஏதோ ஓடி இப்போ ஏதோ ஓடின்னு இருக்கு வாழ்க்கை, நிம்மதியாக இருக்கேன். அதுதான் எனக்கு இப்போது அப்பப்போ. ஆனால் இது என்னடா அது நம்ம கோர் அந்த மியூசிக் க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்றது அப்பப்போ அந்த மனசை கொஞ்சம் வருட தான் செய்யும். அப்பப்போ அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிதே, அது வரமாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால தான் நினச்சேன், சரி இப்போ நமக்கு ஏதாவது இப்போ இந்த 5 வருஷம் நிறுத்திட்டோம், நம்ம தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில், நல்லபடியாக கிடச்சதுன்னா பண்ணுவோம், இல்லைனா அது கூட வேண்டாம். எனக்கு மனசுக்கு தேவையான மாதிரி கிடச்சதுன்னா பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து இனிமேல் சினிமாவுக்கு இசையமைச்சு நான் சந்தோஷம் அடையிறதுக்கான ஒரு இது இல்லை இது. ஏன்னா எனக்கு சந்தோஷம் ஏற்கனவே கிடச்சிது, அதனால் ஒன்றும் இல்லை. பட் அந்த இசை அமைக்கிறதுன்றது அப்பப்போ மிஸ் பண்ணுவேன் பாருங்கள். அப்போது எனக்கு வந்து தோணும், இன்னும் ஏதோ ஒரு மனசுக்கு இஷ்டமாக ஒரு படம் கிடச்சாதான் என்ன, நம்ம கிடச்சா பண்ணலாமா அப்படின்னு. நேரம் நல்லா இருக்கே, சரி கிடச்சா பண்ணலாமான்னு ஒரு குரங்கு உள்ளேருந்து சொல்ல தான் செய்யும் அப்பப்போ. சரி பார்ப்போம், வந்ததுன்னா நல்ல மனசுக்கு இஷ்டமாக அமைஞ்சதுன்னா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது, அவ்வளோதான். நீங்கள் தான் ஜாதகம் நல்லா பார்ப்பீங்களா? உங்கள் கட்டம் என்ன சொல்லுது, வரும்னு சொல்லுது? என் கட்டம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுது. நல்லா இருப்பேன், ஏன்னா யோக தசை நல்லா இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், அது சொல்லுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் மை லைஃப் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லேயே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது தெரியாது, யோகமாக இருக்கும்னு தெரியாது. வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி போயின்னு இருக்கேன். இந்த காதலில் ஏன் தோல்வி வந்ததுன்னு உங்கள் ஜாதகத்தில் குறிப்பு இருக்கா? 7ஆம் இடம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12 மறையிறாரு, மறைஞ்சு தசை நடத்தினார். அது வேறு இல்லாமல் அதுக்கு முந்தின தசை தோல்வி அடைஞ்ச தசையில் புக்தியும் கோச்சாரமும் சரியில்லை, அது கொஞ்சம் என்ன பெரட்டி போட்டுச்சு. நீங்கள் பிரிஞ்சதுக்கு ஜாதக அமைப்பு தான் காரணம். இருக்கு ஜாதகத்துலேயும் அமைப்பு இருக்குது, அவங்க பேரில் குறை சொல்ல முடியாது. நான் அதுதான் டெஃபினட், அது நான் முதல்லேருந்தே சொல்லி யாருமே குற்றம், அதாவது நம்ம எங்கே பிறக்கிறோம், ஏன் பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், யாருக்கு பிறக்கிறோம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான். நம்ம கர்ம வினை, நம்ம நல்ல கர்மம் தீய கர்மம், அதான் கர்ம பலன் கர்ம வினை, இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. எங்கே பிறக்கிறோம், எதை வச்சு பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், என்ன வாசத்தை கொண்டு வரோம், இவ்வளோத்தையும் நிர்ணயிக்கிறது பூர்வ ஜென்மம் தான். ஸோ அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ நல்லபடியாக இப்போ தெளிவு கிடச்சி வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன். இடையில பார்த்திபனோட கூட ஒரு படத்தில் பணியாற்றினீங்க, அவர் எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அவர் ஆஃபீஸ்லேயே தான் கம்போசிங் பண்ணேன். அவர் டியூன்ஸ்லாம் போட்டு காமிப்பேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு. இது இன்னும் ஒரு டியூன் பண்ணுங்களேன், ஏதோ ஒன்று வேறு மாதிரி ஏதோ பண்ணுங்களேன், இதை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அவர்கிட்ட என்ன எனக்கு பிடிக்கும்னா, அந்த லன்ச்சில் அவரே பரிமாறுவார். தினமும் லன்ச் டைம் உட்காருவோம் சாப்பிட்றதுக்கு. நான் அப்போது பிரியாணி ரொம்ப விருப்பப்பட்டு வெளியிலேருந்து வர வச்சு சாப்பிட்டுருப்பேன். வீட்டு சாப்பாடும் சாப்பிடுங்களேன், டெய்லி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களே, ரொம்ப பிரியாணி பிரியர். அவருக்கு கேரியரில் வரும். அவர் உங்களுக்கு எங்கேருந்து சார் வருது அப்படின்னா, வீட்டிலேருந்து வரும். பரவாயில்லையே அப்படின்னு. நீங்கள் ஒரு தான் சாப்பிட்டு பாருங்கன்னாரு. ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்போ டெய்லி உங்களுக்கு இந்த சாப்பாடு தான் சொல்லிவிட்டு அவரோட சாப்பாடு எனக்கும் டெய்லி பக்கத்துலேயே உட்காரச்சே பரிமாறுவார். அது என்ன சொல்கிறது, ரொம்ப பண்பு மிக்க ஒரு மனிதர், ரொம்ப ஒரு பண்பு, சிம்பிளாக இருப்பார், பேசுவார். அவரோட அந்த கவிதை புஸ்தகம் கொடுத்தாரு, அதெல்லாம் கூட ரொம்ப, அதே மாதிரி அந்த படத்தில் லிரிக்ஸ்லாம் எழுதினார் சார் அவர். ரொம்ப அருமை. எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் முத்துக்குமாரன் தான் முதல்ல சொன்னேன், அவரும் ஓகே சொன்னார். அப்புறம் அந்த டம்மி லிரிக்ஸ்ன்னு எழுதுவார்.
எழுதி கொடுப்பாரு. இது எனக்கு பாடும்போது அந்த ரொம்ப எனக்கு என்னமோ இது ரொம்ப சார் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி அவர் எல்லா பாட்டுக்கும் எழுத எழுத எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் கூட அவ்வளோ ஃபஸ்ட்டு வேண்டாம் நம்ம லிரிசிஸ்ட் சார் இது ரொம்ப நல்லா இருக்குது, இது இப்படியே இருக்கட்டும் விட்டுடலாம் அப்படின்னு. அப்புறம் அவரும் ஒரு எல்லா பாட்டுக்குமே அவர் தான் லிரிக்ஸ் அந்த படத்தில். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட இது க்ரியேட்டிவிட்டியில் ஒரு வேறு மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணி அசத்துவார். அண்ட் ரொம்ப பண்பு மிக்கவர். ஆனால் அவர் கூட ஒரு விசித்திரமாக ஒரு வேலை பண்ணார். அதாவது நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணி தர மாட்டேங்கிறேன்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணார். இது என்னடா இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு எனக்கு. சார் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவுக்கு செட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், கொடுத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இல்லை நீங்கள் கீபோர்ட்லேயே சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணி காமிச்சிங்களா அந்த மாதிரி ஐயோ அது வந்து நான் வருஷம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஒரு சாங்குக்கு நீங்கள் 4 டியூனு 3 டியூன் 4 டியூன் கேட்குறீங்க. நான் ஒரு சீனுக்கும் 4 மியூசிக் ஒரு சீனுக்கும் நான் பண்ணேன்னா எப்போ நான் முடிச்சு மற்ற வேலையை நான் எப்போ பார்க்கறது? ஸோ இது அதுவும் அவர் சொன்னது எனக்கு வியப்பளிச்சது. இது புது ஆள் யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இத்தனை வருஷம் அவர் எவ்வளோ ஜாமான் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்தவர், இளையராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணார், இல்லை டக்குன்னு வேலையை பார்த்தவர். ஏன் இப்படி அவர் இந்த மாதிரி யோசிக்க வேண்டாமேன்றதான். அது ஒருவேளை அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இப்போ ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ. எனக்கு அது வேதனையாக இருந்தது. இவர் ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணலேன்னு அவர் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறேன், என்ன எம்எல்ஏ படிய போடுறாருன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். பட் அது ஒரு பெருசாக நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பாடல்கள்லாம் கேட்குறீங்களா? ஒன்றுமே நான் கேட்குறது இல்லை சார். நான் கேட்டால் 50களில் வர பாட்டுங்க, 60களில் வந்த பாட்டுங்க, 80களில் வந்த பாட்டுங்க, 90களில் வந்த பாட்டுங்க. எனக்கு பிடிச்சது தான் நான் கேட்பேன். நான் ரொம்ப அதோட நிறுத்திட்டீங்களா? அடம். ஆமாம், நான் ஒரு அடம். தமிழை தாண்டி பல மொழிகளில் பண்ணியிருக்கீங்க, கன்னடத்தில் கூட பண்ணீங்களா? எப்படி இருந்த அந்த அனுபவம் உங்களுக்கு? கன்னடத்தில் இந்த காதல் படம் பார்த்துட்டு டாக்டர் ராஜ்குமார் அவங்க ப்ரொடக்ஷன், அவர் உயிரோடு இருக்கும்போது பண்ண கடைசி படம் அந்த அரசு அப்படின்னு ஒரு படம் அவங்க பண்ணாங்க. புனித் ராஜ்குமார் தான் ஹீரோ. அவர் வந்து இந்த காதல் படத்தை பார்த்துட்டு யார் இந்த பையன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அவனை வர வச்சு இந்த புது படத்துக்கு அவனுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, இது வந்து எனக்கு 2வது மகன் அவர் தான் எனக்கு சொன்னார். அவர் ப்ரொடியூசரு. இன்னும் இவ்வளவு காதலோடு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய முதல் மனைவிக்கு தெரியுமா? இல்லை, அது காதல். ஆனால் அது பிரிந்து இருந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குது. அது கூட சேர்ந்து வாழ்ந்தால் திருப்பி ஏதாவது சண்டை சச்சரவு வருமோன்னு ஒரு பய அச்சம். அதனால் அது பிரிந்து இருக்கிறது இன்னும் நிம்மதியாக இருக்குது. எல்லாருமே நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.